அதிகாலை ஜெபமே 2 நாளா அதிகாலை ஜெபமே பண்ண மாட்டேங்கிறா நீ ஒன்று இப்பனே. இரு. ஏன் உங்களுக்கு என்னமா வேணும்? டேய் எந்திரடா, மணி 4 ஆச்சு, ஜெபம் பண்ணணும். நீங்க போய் பண்ணுங்கம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா, எனக்கு தூங்க விடுங்க. என்னவன் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியோ ஜெபம் பண்ண வைக்கணும். ஏமா ஏன்டா அதிகாலை ஜெபமே பண்ண மாட்டேங்கிறா? 2 நாளா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். வர வர நடவடிக்கையே சரியில்லை. சர்ச்சு பக்கமா போக மாட்டேங்கிறியாமா? என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நான்லாம் மாற கிடையாதுமா, நான்லாம் எப்பயும் போலதாம்மா இருக்கு. எப்பயும் போல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இத்தனை நாளா இருந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த 2 நாளா உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுதுப்பா. என்ன மாற்றம்? நீ நல்லா ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, சர்ச்சு பக்கமும் வர மாட்டேங்கிற. எனக்கு தூக்கம் வந்துடுமா. என்னம்மா ஒரு நாள் கூட தூங்குற கூட மாட்டீங்களா? போங்கம்மா, ஜெபம் பண்ற கூப்பிடுறாங்க, போங்க போய் ஜெபம் பண்ணுங்க போங்க. ஏன் தானே சண்டை கட்டிட்டு இருந்த பையன்தான்? என்னாச்சு? பையன் தான் என்ன பண்றத நீ? இந்த 2 நாளா நல்லா ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்த பையன் இப்ப ஜெபம் பண்ணாம சொன்னபடி கேட்காம. அதான் நான் அன்னைக்கே நான் பார்த்தேன், 2 பசங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தான். 2 நாளா தான் இப்படிங்க, ரொம்ப நாளா இல்லைங்க, 2 நாளா தான் இப்படி பண்ணி. அதான் அவனே இந்த 2 நாளா அவனு 2 பசங்க கூட அங்கே சுத்திட்டு இருந்தான். அப்பவே பார்த்தேன் அவன் பையனை. நீங்க அது சொல்லிருக்கலாம் இல்லைங்க, நான் கண்டிச்சு வச்சிருப்பேன். இல்லைன்னா நீங்களாவது கண்டிச்சு. நல்ல பையன் தான், சரி சர்ச்சுக்கு போற பையன் தான் நினைச்சுட்டான். அப்படிதான் இருந்தா நல்லா ஒரு காலத்துல நல்லா படிப்பான், நல்லா பைபிள் படிப்பான், வசனம் சொல்லுவான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இந்த 2 நாளா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுதுங்க. ஜெபம் பண்ணல குடும்பத்திலேயே உட்கார வைக்கி ஜெபம் பண்ணலாம். என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரி. ஆத்மாவே ஆமென். உங்களுக்கு யார் சொன்னாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, நீ சர்ச்சுக்கே வர்றதில்ல, ஜெபம் பண்றதில்ல, நான் தான் சொன்னேன். எல்லார்கிட்டயும் இப்படியே போய் ஊர்ல சொல்லிட்டே இருங்க. ஊர்ல எல்லார்கிட்ட சொல்லல, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களால சொன்னா நீ மணந்துருக்கணும், நான் அவங்க கிட்ட சொன்னேன். வேற யார் ஊருக்காரங்க எல்லார்கிட்டயும் நீங்க யார்கிட்ட சொன்னீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் யார்கிட்ட சொல்லல, அப்படியெல்லாம் போய் தெரியுமா? நீங்க இப்படியே சொல்லிட்டே இருங்க, நான் சர்ச் பக்கமே இனிமே வரமாட்டேன். ஜெபம் பண்ணலைன்னா வீட்டு விட்டு கிளம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன்ன மாதிரியே இல்லப்பா. நீங்க கம்மான்னு இருங்க. அவங்கதான் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்களே வந்து தான் நிட்டுக்கிறீங்க. அவங்க இப்ப வீட்டு விட்டு போக சொல்றாங்க, அது கரெக்டா? அவங்க என்ன சொல்றது? நானே வீட்டு விட்டு போற போங்க. ஹலோ அச்சா, எங்கடா இருக்க? அச்சா, வீட்டுல பிரச்சனைங்க, வீட்டு விட்டு துரத்திட்டாங்களா? ஆமாண்டா, ஆமா. நீ வா, நேர்ல வா, அவங்க கிட்ட சொல்றேன். இங்க கோயில்கிட்ட இருக்க, வாடா. ஹலோ, நான் வெளியே இருக்கேன்டா, சொல்றா. இல்ல சொல்லு, ஏன்டா பிரச்சனையா? இல்லையே, சொல்லு, என்ன சொன்ன? என்னாச்சு ராகுல்? ஓ அப்படியா? அவங்க அம்மா எங்கிட்ட சொன்னாங்கடா, வீட்டு சண்டை கட்டிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. நான் பெருசா எடுத்துக்கல. உண்மையை போயிட்டானா? இல்லடா கூப்பிடல. நானே அவனுக்கு ஃபோன் பண்ண 2-3 டைம், அவன் ஃபோனே எடுக்கல. சரி, நீ பாத்தியா? அவனை பாத்தியா? சரி அப்படின்னா நீ ஒன்று பண்ண, நீ அவனை கூட்டிட்டீங்க போ, நான் வந்து பாக்குறேன் அவனை அப்புறம் நோக்கிட்டு. சரிண்ணா, நான் கூப்பிடுறது அவனுக்கு தெரியாம இருக்குது. ஓகே. வீட்டுல துரத்தி விட்டாங்கடா. ஜெபம் பண்ண சொன்னாங்க. சரி, பண்ணல. என்ன
எனக்கு அந்த கடவுள் பிடிக்கலன்னு சொன்னேன். அப்புறம் நீ கடவுள் பிடிக்கல ஜெபம் பண்ணலைன்னா நீ வீட்டுல இருக்காது போடான்னாங்க. நானும் எந்திரிச்சு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. மோசமா போயிரு. என்ன அதான் வந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இது எங்க போய் தங்குறது என்ன ஒண்ணுமே புரியல. ரூம் இருக்கு, ரூம் பாத்துக்கலாம் சரியா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தருக்குறான், அதை பார்த்து ரூம் பார்த்து நம்ம பேசிக்கலாம் சரியா? 2 நாள் மட்டும் இருந்தேன்னு வையே, அப்புறம் அவங்களே தேடுறக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களே கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது 2 நாள் கழிச்சு நீ போன் எடுத்து பாரு. போன் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பயே உனக்கு தெரியும். 2 நாள் 3 நாள் கழிச்சு நீ ஏன் எடுத்தீங்கன்னா, ஏம்மா இப்போ கூப்பிட்டுக்கிறீங்க, நீங்க தான் வெளியே சொல்லிட்டீங்கல்ல, நான் உங்க பேச்சு கேட்டுதான் நான் நடந்தேன், இப்படியெல்லாம் பண்ணலாமா? பசங்களும் கலாய்க்கிறானே, இந்த காலத்து பசங்க மாதிரி தான் நான் இருக்க முடியும். நான் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேலை செய்ய மாட்டேன்னா நான் ஏதாச்சும் பண்றேன்னா இருக்கணுமா அப்படின்னு நீ சொல்லும்போது அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது எல்லாம் இப்ப யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அது 2 நாள் மட்டும் நீ வெளியேறு, வேற ஒன்றும் பண்ண வேணாம். 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் 3 நாள். 3 நாள் இருக்கும்போது உனக்கே தெரியுமில்ல, அவங்களுக்கு புரிஞ்சிருமில்ல, அதையும் மட்டும் நீ பண்ணு சரியா? ரூம் நான் முடிச்சு தரேன். தெரிஞ்ச அண்ணாங்க ஓட்டமெல்லாம் இருக்கிறாங்க, இல்லை அங்கே இங்கே தங்கிக்கோ, பிரச்சனை இல்லை. சரி, இப்ப நான் எங்கேயாவது கூப்பிட்டு போடா. போடவா? மாப்பிள்ள சொன்னல, வீட்டுல இருந்தே துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி போட்டு அது இவங்க சரியா? வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க. ஏதோ பேச்சுலர் ரூம் வேணும்னு சொன்னா, அதுங்காட்டி உங்களை கூப்பிட்டு சரியா? நீ கேட்ட, ஓகே சொல்லிட்ட, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணா. வேலைக்கு வேற டைம் வச்சு ரொம்ப நன்றி. இதே ரூமே பாத்துக்க சரியா? நீ உள்ள வாடா. வீடெல்லாம் ஓகேவா? ஓகேடா, இந்த அளவுக்கு பெருசா கிடைச்சதே பரவாயில்ல. பரவாயில்லடா, வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சௌரியமா தான் இருக்கும் போல. ஒருத்தர் தான் இருக்கிறாரா? 2 பேரு. 2 பேர் இருக்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள. அதுங்காட்டி கேட்டதே ஒரு 10 நாளைக்கு வேணும் அப்படின்னா பரவாயில்ல இருந்துக்கிட்டோம், வீட்டுல சண்டைன்னு சொல்லி தான் இது பண்ணாங்க, இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. வீடு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. என்னத்தரா பண்ணிட்டு இருக்கிற? வந்ததுன்னு செல்லுன்னு நோண்டிட்டு இருக்கிற. நைட்டே படத்துக்கு போட, அதான் வீட்டை விட்டு அம்மா துரத்திட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நைட் படத்துக்கு போட புக் பண்றேன். எங்க எங்க போலாம்? நான் இதுக்கு முன்னாடி படத்துக்கெல்லாம் எங்கேயும் வந்ததே இல்லடா. நைட் போலாம், அவ்வளவுதான். அம்மா தாட்டி விட்டாங்கல்ல, தரக்கடிக்கலாம், படத்துக்கு போலாம், ஜாலியா இருக்கும். ஏன்டா டே, நானே என் வீட்டுல இருந்து அந்த கஷ்டம் அதெல்லாம் மறந்துரு, அவ்வளவுதான், முடிஞ்சு சரியா? எப்படா இத்தனை நாள் வீட்டுல இருந்து எப்படா அவங்க தனியா அதுக்கு வந்த? தனியா கேட்டே இல்லையா? நீ தானே கேட்ட, அதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் என்ன, இதோட முடிஞ்சு, மறந்துரு. நைட் அவ்வளவுதான், போலாம், தேட்டருக்கு போலாம், ஜாலியா இருக்கலாம், புக் பண்ற நைட்டு போலாம், சரி அவ்வளவுதான். சரி.